நிப்பாட்டு நிப்பாட்டு. ஓய், ஹலோ போலீஸ். இங்க இங்க ஒரு விபத்து நடந்திருக்கு. சார், உயிர் பலி ஏற்பட்டுள்ள விபத்து. அந்த நேரத்தில் போக்குவரத்து நிலவரம் எப்படி இருந்துச்சு? சாலையில் வாகனங்கள் அதிகமாக இல்லை, பருவநிலையும் நல்லா தான் இருந்துச்சு, சாலையும் காஞ்சி இருந்துச்சு. சார், என் கூட வாங்க. சார், சம்பவத்தை நேரில் பார்த்தவர் திரு ரிச்சர்ட் புன். விபத்து நடந்தப்ப அவர் அருகில் இருந்த பூங்காவில் உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார். இவர் பஸ் ஓட்டுநர் திரு வி. சரி, நன்றி. அஃபிக், நீங்கள் பஸ் ஓட்டுநர்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க. மிஷால், நீங்கள் பாதிக்கப்பட்டவர்கிட்ட விசாரிங்க. சரிங்க சார். ஹாய் மிஸ்டர் பூன், நான் மூத்த புலனாய்வு அதிகாரி கிளாரன்ஸ். என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் காலையில் பார்க்கல, எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு ஒரு பெரிய மோதிர சத்தம் எனக்கு கேட்டுச்சு. கேட்டுச்சா? அப்போ நடந்தது நீங்கள் பார்க்கலையா? நான் ரோட்டை பார்த்து நிற்கல, ஆனால் நான் திரும்பி பார்த்தப்ப மோட்டார் சைக்கிள் சறுக்கிட்டு இருந்துச்சு. நீங்கள் வேற வாகனத்தை பார்த்தீங்களா? இல்லை, ரொம்ப இருட்டாக இருந்துச்சு, கண்ணும் எனக்கு சரியாக தெரியாது. எனக்கு என்ன நடந்துச்சுன்னு சரியாக தெரியல. அடுத்து என்ன செஞ்சீங்க? நான் ரோட்டுக்கு ஓடி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தேன். ரோட்டில் ஒரு ஆள் கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்தேன், நிறைய ரத்தம். அப்போ ஒரு பஸ் வர்றதை பார்த்தேன். அதை நிப்பாட்டலான்னு பார்த்தேன், ஆனால் அந்த பஸ் டிரைவர் என்னை பார்க்கலன்னு நினைக்கிறேன். அந்த ஆள் மேலே ஏறின பிறகு தான் அந்த பஸ் நின்றுச்சு. திரு வி, முடிவு பச்சைன்ட்டு காட்டுது. உங்களோட சுவாசத்தில் மது அருந்ததுக்கான அறிகுறி ஏதும் இல்லை. திரு வி, இன்னைக்கு காலையில் எங்கே போனீங்க? நான் வேலையாட்களை கூட்டிகிட்டு வர போயிட்டு இருந்தேன். ரோட்டில் இருந்த அந்த நபரை பார்த்தீங்களா? இல்லை, அவரை நான் பார்க்கல. அவர் மேலே ஏறினதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. வேகமாக போனீங்களா? இல்லை, நான் மெதுவாக தான் போயிட்டு இருந்தேன். ஏன்னா விடிய காலையில் இந்த இடம் ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. மரங்களால் சாலை விளக்குகளும் சரியாக தெரியல. அதனால் சாலையில் என்ன இருக்குன்னு என்னால் சரியாக பார்க்க முடியல. உங்கள் வாகனத்தில் கேமரா இருக்கா? பஸ்ஸில் கேமரா எதுவும் இல்லை. சரி, திரு வியை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போங்க. விபத்தில் சிக்கியவர் காலை 6:15 இறந்துட்டு தான் பேராமெடிக் சொன்னாங்க. எங்களுக்கு கிடைச்ச அடையாள அட்டையில் கோ யாங் சியாங் 51 வயது சீன ஆடவர் என்ற விவரம் கிடச்சிச்சு. நன்றி. நேரில் பார்த்த திரு பூன் கிட்ட பேசினேன். மோதிட்டு ஓடி போன விபத்து மாதிரி தெரியுது. அந்த பஸ் வர்றதுக்கு முன்னாலேயே விபத்தில் சிக்கினவர் சாலையில் படுத்திருந்திருக்காரு. அஃபிக், பஸ் ஓட்டுநர் என்ன சொன்னார்? திரு வி, ரோடு இருட்டாக இருந்தனால விபத்தில் சிக்கினவரை அவர் பார்க்க முடியலன்னு சொன்னார். பஸ்ஸு அவர் மேலே ஏறின பிறகு தான் அவருக்கு தெரிய வந்திருக்கு. அப்படின்னா அவங்க சொன்னது ஒத்து போகுது. வாகனத்தோட முன் விளக்கு பகுதிகள் உடல் அருகில் கிடக்குது. அதை பயன்படுத்தி எந்த வகை வாகனத்துக்கு சொந்தமானதுன்னு கண்டுபிடிக்கலாம். வி சொன்னார் அவரோட பஸ்ஸில் எந்த ஒரு கேமராவும் பொருத்தப்படலையா. அப்புறம் இந்த ரோட்டில் காவல்துறையோடைய கேமரா எதுவும் இல்லை. ஆனால் இந்த விசாரணைக்கு உதவி பண்ணுறதுக்கு வேற ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த கட்டடத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்பவம் நடந்த இந்த இடத்தோட காட்சிகள் தெளிவாக தெரியும். அப்போது நாம் அங்கே இருக்கிற கண்காணிப்பு கேமரா ஒளிப்பதிவை எடுக்க முடிஞ்சா என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். குட் அஃபிக், அந்த சிசிடிவி ஒளிப்பதிவை எடுக்க பாருங்க. மிஷால், குற்றம் நடந்த இடத்தை ஆராய அதிகாரிகளை வர சொல்லுங்க. சரி சார். சம்பவம் இடத்தை ஆராயுங்க. அந்த உடைஞ்ச பகுதிகள், மோட்டார் சைக்கிள், அந்த சிறிய பஸ். நன்றி.
அதிகாரிகளே, இந்த இடத்தை விட்டு வெளியே போங்க. இந்த கேமராவை பெருசாக காட்டுங்க. காலை 4:45லேருந்து 5:15 வரை என்ன நடந்ததுன்னு காட்டுங்க. நிறுத்துங்க. வாகன பதிவு என்ன பார்க்குற அளவுக்கு படம் தெளிவாக இல்லை. ப்ளே பண்ணுங்க. ஏதாவது தகவல் இருக்கா? பஸ் ஓட்டுநர் வி லிங் சிங், அவர் மேல எந்த முன்னைய குற்றப்பதிவும் இல்லை. ஆரம்பகட்ட விசாரணை அவர் சொன்னதையும் சம்பவத்தில் நேரில் பார்த்த காட்சி சொன்னதையும் உறுதிப்படுத்துது. சாட்சிகளை முன் வருமாறு கேட்டுக்கொள்ளும் அறிவிப்பு பலகையை அங்கே வைக்க சொல்லியிருக்கேன். சம்பவத்தை பார்த்து வேற யாராவது முன் வந்து நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நல்லது. தடயவியல் துறையினர் சம்பவம் நடந்த காட்சிகளை 3D வடிவில் கொடுத்துருக்காங்க. நல்லது. என்ன நடந்ததுன்னு இப்போ நமக்கு தெளிவாக தெரியுது. மிஷால், சிசிடிவி ஒளிப்பதிவில் மோதிட்டு போன வாகனம் ஒரு சின்ன லாரின்னு தெரியுது. ஆனால் படத்தோட தரம் குறைவாக இருக்கிறதுனாலையும் வாகனம் வேகமாக போகிறதுனாலையும் அதை சரியாக அடையாளம் காண முடியல. இருந்தாலும் இங்கே பாருங்கள், இந்த சிவப்பு குறியீடுகள் என்னன்னு தெரிஞ்சால் அந்த வாகனத்தையும் அதோட பதிவு எண்ணையும் கண்டுபிடிச்சிடலாம். விபத்து நடந்த 30 நிமிஷத்துக்குள்ளே அந்த இடத்துல இருக்கிற போக்குவரத்து கேமரா ஒளிப்பதிவு எல்லாத்தையும் எடுங்க. அந்த சிவப்பு குறியீடு உள்ள லாரி தென்படுதான்னு பார்ப்போம். அதை வச்சு சரியான வாகனத்தை கண்டுபிடிச்சிடலாம். வாங்க போகலாம். ஸ்ராங்கூன் வெஸ்ட் ரோட் பக்கம் ஜூம் பண்ணுங்க. வடக்கு நோக்கி செல்லும் வாகனங்கள். நேரம் காலை 4:15 முதல் 5:15, 21 பிப்ரவரி 2019. சார், விபத்து நடந்த இடத்துல போக்குவரத்து கேமராக்கள் எதுவும் இல்லை. பகுதிகளை விரிவுபடுத்துங்க. ஸ்ராங்கூன் வெஸ்ட் ரோட் வடக்கு பகுதியில் உள்ள எல்லா சாலைகளையும் சேர்த்துக்கோங்க. சார், ஸ்ராங்கூன் வெஸ்ட் ரோடில் இணைகிற 3 சாலைகள் இருக்கு. ஸ்ராங்கூன் வெஸ்ட் கிரசன்ட், ஸ்ராங்கூன் வெஸ்ட் டிரைவ், ஸ்ராங்கூன் வெஸ்ட் லிங்க். சரி, எல்லா கேமராவும் காட்டுங்க. நம்ம எல்லா சாலைகளையும் சோதிக்கணும். அஃபிக், நீங்கள் ஸ்ராங்கூன் வெஸ்ட் கிரசன்ட் எடுத்துக்கோங்க. மிஷால், உங்களுக்கு ஸ்ராங்கூன் வெஸ்ட் டிரைவ், நான் ஸ்ராங்கூன் வெஸ்ட் லிங்கை பார்த்துக்கிறேன். சார், நான் அந்த சரக்கு வாகனத்தை ஸ்ராங்கூன் வெஸ்ட் டிரைவ்ல பார்க்குறேன். நல்லது. நமக்கு இப்போ லாரி கிடச்சிருச்சு. வண்டிக்கு மேலே அந்த சிவப்பு குறியீடு தெளிவாக தெரியுதான்னு பார்க்கலாம். இல்லை அதோட எண் தெரியுதான்னு பார்க்கலாம். அது எங்கே இருக்குன்னு நமக்கு தெரிய வந்துருச்சு. அந்த வழியில் இருக்கிற மற்ற கேமராக்களை வச்சு நம்ம பார்க்கலாம். நான் அந்த சம்பவத்தை நோக்கி இருக்கிற கேமராக்களை பார்த்துக்கிறேன். நான் ரோட்டை ஃபேஸ் பண்ணி இருக்கிற கேமரா பார்த்துக்கிறேன். சார், நான் சோதிச்சு பார்த்தேன். அவர் ஸ்ராங்கூன் வெஸ்ட் டிரைவ்ல தான் இருந்தார். மற்ற ரோட்டுக்குள்ளே போகல. நான் அடுத்த சந்திப்பை பார்க்குறேன். நல்லது. அஃபிக், உங்களுக்கு? அந்த வண்டியை பல கேமராக்கள் பதிவு செஞ்சுருக்கு. ஆனால் அந்த சின்னம் தான் சரியாக தெரியல. சார், எனக்கு ஒன்று கிடைச்சிருக்கு. அது போக்குவரத்து கண்காணிப்பு கேமராவுக்கு பக்கத்தில் இருக்கு. அந்த சின்ன சரக்கு வண்டியோட பக்கவாட்டு பகுதி தெளிவாக தெரியும் படம் இருக்கு. கொஞ்சம் மங்களா இருந்தாலும் கிடைச்சதுல இது நல்லா இருக்கு. நான் ஜூம் இன் பண்றேன். இங்க அந்த குறியீடுகள் தெளிவா இருக்கு. சார், நான் அந்த படத்தை எடுத்து அது மாதிரியே இருக்கும் மற்ற படங்களையும் சின்னத்தையும் தேடி பார்த்தேன். தகவல்களை தேடி பார்த்த பிறகு அந்த குறியீடு டர்ட்டில் ட்ரூப்பர்ஸ் என்பது தெரிய வந்திருக்கு. பொருட்களை பட்டுவாடா செய்கிற நிறுவனம். ஆமாம் சார். அந்த நிறுவனத்தை நான் தொடர்பு கொண்டேன். அவங்க பேரில் ஒரு வண்டி தான் இருக்குது. அந்த வண்டியோட பதிவு எண்ணும் அந்த நேரத்தில் அந்த வாகனத்தை ஓட்டுநருடைய விவரங்களையும் எடுத்துக்கிட்டேன். அந்த வாகனத்து மேலே எந்த புகாரும் இல்லை. இதுக்கு முன்னாடி எந்த விபத்தோ சமான் எதுவும் கிடையாது. ஓட்டுநர் மீதும் எந்த குற்றமும் கிடையாது. இருந்தாலும் அவர் தான் நம்மளோட சந்தேக நபர். அவரை தொடர்பு கொண்டாச்சா?
தொடர்பு கொள்ள முடியல. அவர் கைபேசி எடுக்க மாட்டுறாரு. அந்த லாரி இப்போ எங்கே இருக்குது? அந்த வண்டி பஸ்ஸுக்கு கராச்சில் இருக்குது. பழுது பார்க்க அனுப்பியிருக்காங்க. நான் மிஷாலோட அங்கே போய் வாகனத்தை சோதிச்சு பார்க்குறேன். அஃபிக், நீங்கள் அமீனோட வீட்டுக்கு போய் அவர் அங்கே இருக்காரான்னு பாருங்கள். ஹாய். ஹாய், நான் எஸ்ஐஓ கிளாரன்ஸ். இவங்க மிஷால். டர்ட்டில் ட்ரூப்பர் லாரி ஏதாவது பழுது பார்க்க இங்கே வந்திருக்கா? ஆமாம் ப்ரோ, அமீன் நேற்று காலையில் அழைச்சி அவரோட லாரி விளக்கு கம்பத்தில் மோதி எரியும் வாட வருதுன்னு சொன்னார். அவர்கிட்ட நான் கவலைப்படாதீங்க, வண்டியை கொண்டு வாங்க, மீதியை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். எத்தனை மணிக்கு அந்த வாகனம் உங்க இடத்துக்கு வந்தது? மதியம் 1:45 இருக்கும். இப்போ அது எங்கே? அங்கே இருக்குது. இந்த வாரம் நிறைய வேலை. நான் ப்ரோ அமீன் கிட்ட சொன்னேன், கவலைப்படாத, அதை சீக்கிரமே பார்க்குறேன்னு சொன்னேன். ஆனால் நான் இன்னும் அதை பார்க்கல. அதை எங்களுக்கு காட்ட முடியுமா? கண்டிப்பாக, வாங்க போகலாம். நன்றி சார். அந்த வாகனத்தோட எண் பலகை பொருந்தி இருக்கு இதை பாருங்க சார். சம்பவம் நடந்த இடத்துல முன் விளக்கோட பகுதிகளை கண்டுபிடிச்சோம். புலனாய்வு அதிகாரிகளை உடனே சோதனை செய்ய சொல்லுங்க. சரிங்க சார். ஹாய், உடனே அந்த லாரியோட வேலையை நிறுத்துங்க. புலனாய்வுக்காக நாங்கள் அதை எடுத்துகிட்டு போகிறோம். அமீன் அழைச்சா நான் சொல்லலாமா? அமீன் அழைச்சா ஒரு புலன் விசாரணையில் அவரோட உதவி எங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லுங்கள். அவரை உடனே அழைக்க சொல்லுங்கள். இது என் கார். சரி, நிச்சயமா. அந்த சரக்கு வண்டியை நம்ம பழுது பார்ப்பு இடத்துக்கு இழுத்து வந்துட்டோம். தடயவியல் முடிவுக்காக காத்திருக்கோம். முன்னாடி ஆய்வுகள் அந்த வண்டி மோட்டார் சைக்கிளையும் அதை ஓட்டியவரையும் இடிச்சிருக்க வாய்ப்பு இருந்ததா காட்டுது. நான் அமீன் வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் வீட்டில் இல்லை. கூடிய விரைவில் நம்மளை தொடர்பு கொள்ளுமாறு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் அவருடைய டர்ட்டில் ட்ரூப்பர்ஸ் முதலாளிகிட்ட அமீனை சீக்கிரமாக நம்மளை தொடர்பு கொள்ள சொல்லியிருக்கேன். ஆமாம், அமீன் கிட்ட இருந்து தகவல் கிடைச்சா அந்த மெக்கானிக்கை எங்ககிட்ட சொல்ல சொன்னோம். அமீன் தொடர்பு கொள்ளாததுனால அவர் அடிக்கடி போகிற இடத்துல போய் அவரை தேடி பார்க்கலாம். குழுவை திரட்டுங்க, இப்பயே போகலாம். ஹலோ, எஸ்ஐஓ கிளாரன்ஸ். ஓ ஹாய் அமீன், அழைச்சதுக்கு நன்றி. நீங்கள் உடனே டிராஃபிக் போலீஸ்க்கு வர முடியுமா? நல்லது, பார்க்கலாம். அது அமீன் இப்போ தான் எந்திரிச்சாரான். ஸ்டேஷனுக்கு வந்துட்டுருக்காரு. அது ஒரு விபத்து. அந்த மோட்டார் சைக்கிளை இடிக்கணும்னு நினைக்கல. அது இவ்வளோ சீரியஸ் ஆகும்னு நான் நினைக்கல. அந்த சம்பவத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? ரொம்ப டயர்டாக இருந்தேன். அப்போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் 2 ஷிஃப்ட் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நான் 22 மணி நேரமாக தொடர்ந்து வேலை செஞ்சேன். ஒரு நாள் முழுக்க தூங்கவே இல்லை. எப்படியாச்சும் வீட்டுக்கு போயிட்டா எல்லாமே சரியாயிரும்னு நினச்சேன். பதறி போய் நிற்காம போயிட்டேன். நீங்கள் யாரையாவது மோதினீங்களான்னு பார்க்கலையா? இல்லை, நான் நிறுத்தவே இல்லை. அப்புறம் என்ன நடந்தது? என் வண்டியோட முன்பக்கம் உடஞ்சிருக்கிறத அப்புறமா தான் பார்த்தேன். நான் எதையோ இடிச்சிட்டேங்கிறத என்னால் மறைக்க முடியல. அதனால என் முதலாளிக்கிட்ட தெரியாமல் லேம்ப் போஸ்ட்டை இடிச்சிட்டேன்னு சொன்னேன். ஹே ப்ரோ, என்னாச்சு? தூங்கிட்டியா? ஆக்சிடென்ட்லா ப்ரோ, இரிட்டேட் பண்ணாதலா, ஃபிக்ஸ் பண்ணிடலாம் தானே? முடியும். சரி சரி, ஓகே, தேங்க்ஸ், பார்க்கலாம். ஓகே, பாய். நான் எழுந்திரிச்சப்ப என் ஃபோனில் நிறைய மெசேஜஸும் மிஸ் கால்ஸும் இருந்துச்சு. அதனால நான் போலீஸில் புகார் கொடுக்கலான்னு முடிவு செஞ்சேன். முகமது அமீன் பின் மொஹமட் நோர் கண்மூடித்தனமான செயலை செய்து மரணத்தை விளைவித்ததோடு சட்ட நடவடிக்கைகளுக்கு முட்டுக்கட்டையாக இருந்த குற்றங்களை செய்தவர் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. அவருக்கு 24 மாதம் சிறை தண்டனையும் அனைத்து வகை வாகனங்களை ஓட்டுவதற்கு 10 ஆண்டு தடையும் தண்டனையாக விதிக்கப்பட்டன.
பேருந்து ஓட்டுநருக்கு மற்றவர்கள் நலனை கருத்தில் கொள்ளாமல் நடந்து கொண்ட குற்றத்திற்காக 1000 வெள்ளி அபராதமும் 8 மாதங்களுக்கு எந்தவித வாகனத்தையும் ஓட்டவும் தடை விதிக்கப்பட்டது. சற்று முன் நீங்கள் பார்த்த வழக்கில் விபத்திற்கு பிறகு உடனே வாகனத்தை நிறுத்தி பாதிக்கப்பட்டவருக்கு உதவி வழங்குவதற்கு பதில் சந்தேக நபர் விபத்து நடந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டார். அவர் தன் முதலாளியிடம் வாகனம் விளக்கு கம்பத்தில் மோதிவிட்டது என்று சொல்லி உண்மையை மூடி மறைக்க முயற்சி செய்தார். போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் தீவிரமான விசாரணையை மேற்கொண்டு பொதுமக்களிடம் விசாரித்தனர். அவர்கள் 40 மணி நேர கண்காணிப்பு கேமரா ஒளிப்பதிவுகளை இரவு பகல் என்று பாராமல் அலசி பார்த்து சந்தேக நபரின் அடையாளத்தை உறுதி செய்தனர். குற்றம் பற்றிய புகார் செய்யப்பட்ட 24 மணி நேரத்திற்குள் முகமது அமீன் பின் முகமது நோர் கைது செய்யப்பட்டார். மோதிவிட்டு நிற்காமல் ஓடிப்போகும் விபத்து எதையாவது நீங்கள் பார்க்க நேர்ந்தால் தயவு செய்து பின்வரும் விவரங்களை குறித்துக் கொண்டு உடனே காவல்துறையில் புகார் செய்யுங்கள். வாகனத்தின் பதிவு எண், நிறம், வாகனத்தின் மாதிரி, வடிவம் பற்றிய விவரங்கள், வாகனம் ஓட்டியின் அடையாளம், வாகனம் ஓட்டிச் செல்லப்பட்ட திசை. போக்குவரத்து குற்றங்கள் தொடர்பாக ஏதாவது விவரங்கள் உங்களிடம் இருந்தால் போக்குவரத்து காவல்துறையை 65470000 எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். குற்றங்கள் பற்றி புகார் செய்ய காவல்துறையின் www.police.gov.sg என்ற இணைய பக்கத்தை நாடுங்கள். அரசாங்க அதிகாரிகள் என்று சொல்லிக் கொண்டு செய்யப்படும் மோசடி சம்பவங்கள் மீண்டும் தலையெடுக்க தொடங்கியிருக்கின்றன. ஒருவரை குறிவைத்து அவருக்கு குறுஞ்செய்தி அல்லது அழைப்பு வரும். சிங்கப்பூர் உச்ச நீதிமன்றத்திலிருந்து அழைப்பு வருவதாக தெரிவித்த பிறகு அது ஒரு காவல் அதிகாரிக்கு மாற்றிவிடப்படும். பாதிக்கப்பட்டவர் சட்டவிரோதமான பணத்தை கையாளும் நடவடிக்கையில் ஈடுபட்டதற்கு விசாரிக்கப்படுவதாகவும் அதை பற்றி மேலும் பேச லைன் அல்லது வாட்ஸ்அப் செயலியை பதிவிறக்கம் செய்யும்படியும் கேட்டுக்கொள்ளப்படுவார். லைன் தளத்தில் ரிப்போர்ட்டிங் பிளாட்ஃபார்ம் என்ற குழுவில் பாதிக்கப்பட்டவர் சேர்த்துக் கொள்ளப்படுவார். பாதிக்கப்பட்டவர் தங்களின் பணத்தை புலன் விசாரணைக்கு ஒப்படைக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுவார். பல்வேறு கணக்குகளுக்கு பணம் மாற்றிவிடப்படும். விசாரணை முடிந்ததும் பணம் திரும்ப கொடுக்கப்படும் என்று உறுதி வழங்கப்படும். மேலும் பணம் மாற்றிவிடப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டதோடு கொடுத்த பணமும் திரும்ப வந்திருக்காது. அப்போதுதான் தாங்கள் மோசடி செய்யப்பட்டது பாதிக்கப்பட்டவருக்கு தெரிய வரும். மோசடியில் பாதிக்கப்பட்டவர் அழைத்தவர் உண்மையான காவல்துறை அதிகாரி தான் என்று நம்ப வைக்கப்படுவார். அதற்கு போலி காவல்துறை வாரண்ட் அட்டையும் போலி புலன் விசாரணை கடிதமும் பாதிக்கப்பட்டவரிடம் காட்டப்பட்டிருக்கும். இவ்வாண்டு ஜனவரி முதல் ஜூலை வரை 16 பேர் அப்படி மோசடி செய்யப்பட்டுள்ளனர். அதில் ஆக அதிக தொகையாக 1.7 மில்லியன் வெள்ளி ஒரே சம்பவத்தில் மோசடி செய்யப்பட்டது. ஆகவே இது போன்ற மோசடிகளில் சிக்காமல் இருக்க பின்வரும் குறிப்புகளில் கவனம் செலுத்துங்கள். பதற்றப்பட வேண்டாம். அது போன்ற அழைப்புகள் உங்களுக்கு வந்தால் அவற்றை கண்டுகொள்ள வேண்டாம். அழைப்பு வந்த பிறகு நீங்கள் உணர்வு பூர்வமாக பாதிக்கப்பட்டு இருக்கலாம். அதனால் வேறு எந்த நடவடிக்கையும் எடுப்பதற்கு முன் நம்பிக்கையான நண்பர் அல்லது குடும்ப உறுப்பினரை அழையுங்கள். நம்ப வேண்டாம். எந்த ஒரு அரசாங்க அமைப்பும் பணத்தை மாற்றிவிடும்படியோ அல்லது தொலைபேசி வழி தனிப்பட்ட விவரங்களையோ கேட்காது. அதோடு அவை தானியக்க குரல் இயந்திரத்தை பயன்படுத்தி அவற்றை பெறப்போவதில்லை. கொடுக்க வேண்டாம். உங்களின் தனிப்பட்ட விவரங்கள், வங்கி விவரங்கள், அடையாள அட்டை, தொடர்பு எண், ஒரு முறை வரும் கடவுச்சொல் என்று எதையும் முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களிடம் கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு ஆலோசனை ஏதும் தேவை என்றால் தேசிய குற்ற தடுப்பு மன்றத்தின் மோசடிகளுக்கு எதிரான உதவி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கான எண் 1800-722-6688 அல்லது www.scamalert.sg இணைய பக்கத்தை நாடுங்கள். மோசடிகளில் இருந்து உங்களையும் உங்கள் அன்பிற்குரியவர்களையும் பாதுகாத்துக் கொள்வது உங்கள் கையில் தான் இருக்கிறது. மோசடிகளில் சிக்காத சமூகமாக இருப்போம். காவல்துறையின் கண்காணிப்பு கேமராக்கள் குற்றங்களை தடுக்க, கண்டுபிடிக்க காவல்துறைக்கு பேருதவியாக இருந்து வருகின்றன. ஜூன் 2021 வரை வீடமைப்பு வளர்ச்சி கழக பேட்டைகளிலும் பல மாடி கார் நிறுத்தும் இடங்களிலும் 90,000 காவல்துறை கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. அதில் பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் சுமார் 5000க்கும் அதிகமான வழக்குகளை தீர்த்து வைக்க உதவி இருக்கின்றன. குற்ற செயல்களுக்கு எதிராக மேலும் சிறப்பாக பங்காற்றவும் பொதுமக்களை பாதுகாக்கவும் சிங்கப்பூர் காவல்துறை தீவு முழுவதும் காவல்துறை கேமராக்களை பொருத்துவதை விரிவுபடுத்தும். இன்றைய குற்ற கண்காணிப்பு நிகழ்ச்சி நிறைவை எட்டியிருக்கிறோம். இப்போது உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது டிஎஸ்பி அருண். மீண்டும் சந்திக்கும் வரை குற்றங்களை தடுக்க, தவிர்க்க, கண்டுபிடிக்க உங்களின் பங்கை தொடர்ந்து செய்யுங்கள். வணக்கம்.